வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க. டெய்லி நம்ம சேனல்ல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கான ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். இன்னைக்கான முதல் கேள்வி, ஊழல் தடுப்பு குறைதீர்ப்பாளரான லோக்பால் அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஊழல் தடுப்பு குறைதீர்ப்பாளரான லோக்பால் அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ சஞ்சீவ் கண்ணா, ஆப்ஷன் பி ராமகிருஷ்ணா கவாய், ஆப்ஷன் சி அனிருதா போஸ், ஆப்ஷன் டி ஏஎம் கான்வில்கர். கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி ஏஎம் கான்வில்கர். அடுத்ததான் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி, 1000 ஆண்டுகள் பழமையான சோவின்சாய் திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறது? 1000 ஆண்டுகள் பழமையான சோவின்சாய் திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ தென் கொரியா, ஆப்ஷன் பி தாய்லாந்து, ஆப்ஷன் சி வியட்நாம், ஆப்ஷன் டி ஜப்பான். 1000 ஆண்டுகள் பழமையான சோவின்சாய் திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறது? கேள்விக்கான சரியான பதில் ஜப்பான். அடுத்ததான் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இந்தியாவின் மிக நீளமான கம்பி வடத்தால் ஆன தொங்கு பாலம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான மூன்றாவது கேள்வி, இந்தியாவின் மிக நீளமான கம்பி வடத்தால் ஆன தொங்கு பாலம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ அசாம், ஆப்ஷன் பி குஜராத், ஆப்ஷன் சி லடாக், ஆப்ஷன் டி அருணாச்சல பிரதேசம். இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி குஜராத். அடுத்ததான் இன்னைக்கான நான்காவது கேள்வி, கருங்காய்ச்சல் அல்லது உள்ளுறுப்பு லீஷ்மேனியாசிஸ் எதனால் ஏற்படுகிறது? கருங்காய்ச்சல் அல்லது உள்ளுறுப்பு லீஷ்மேனியாசிஸ் எதனால் ஏற்படுகிறது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ வைரஸ், ஆப்ஷன் பி பாக்டீரியா, ஆப்ஷன் சி ஒட்டுண்ணி, ஆப்ஷன் டி மரபணு கோளாறு. கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ஒட்டுண்ணி. அடுத்தது இன்னைக்கான 5வது கேள்வி, உலக வங்கியின் உலகளாவிய சுற்றுச்சூழல் மையத்தின் தற்சார்பு மதிப்பீடு அலுவலகத்தின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்தலாம். ஜெயதி கோஷ், ஆப்ஷன் பி கீதா கோபிநாத், ஆப்ஷன் சி அஜய் பங்கா, ஆப்ஷன் டி கீதா பத்ரா. உலக வங்கியின் உலகளாவிய சுற்றுச்சூழல் மையத்தின் தற்சார்பு மதிப்பீட்டு அலுவலகத்தின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சரியான பதில் கீதா பத்ரா. அடுத்தது இன்னைக்கான 6வது கேள்வி, பணியிட வன்முறை மற்றும் துன்புறுத்தலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ILO உடன்படிக்கையினை ஏற்றுக்கொண்ட முதல் ஆசிய நாடு எது? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி ஜப்பான், ஆப்ஷன் சி வியட்நாம், ஆப்ஷன் டி பிலிப்பைன்ஸ். பணியிட வன்முறை மற்றும் துன்புறுத்தலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ILO உடன்படிக்கையினை ஏற்றுக்கொண்ட முதல் ஆசிய நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் பிலிப்பைன்ஸ். அடுத்ததா இன்னைக்கான 7வது கேள்வி, இந்தியாவின் முதல் தேசிய முதியோர் மையம் எங்கு கொண்டாடப்பட்டது? இந்தியாவின் முதல் தேசிய முதியோர் மையம் எங்கு கொண்டாடப்பட்டுள்ளது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி
கோயம்புத்தூர். ஆப்ஷன் சி காந்திநகர். ஆப்ஷன் டி கொச்சின். இந்தியாவின் முதல் தேசிய முதியோர் மையம் எங்கு கொண்டாடப்பட்டுள்ளது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ சென்னை. அடுத்துதான் இன்னைக்கான 8வது கேள்வி. 8வது கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி. ஐபிஎல் போட்டிகளின் சிறந்த அணி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஐபிஎல் போட்டிகளின் சிறந்த அணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆப்ஷன் ஏ ஷகீர் தவான். ஆப்ஷன் பி ரோஹித் சர்மா. ஆப்ஷன் சி விராட் கோலி. ஆப்ஷன் டி மகேந்திர சிங் தோனி. கேள்வி இன்னொரு பார்க்கலாம். இன்னைக்கான கடைசி கேள்வி. ஐபிஎல் போட்டிகளின் சிறந்த அணி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி மகேந்திர சிங் தோனி.